Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எத்ரியம் பிரைஸ் ப்ரெடிக்ஷன், பிடிசி பிரைஸ் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து டெலிகிராம் நம்ம போட்டுருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு எத்ரியம் ப்ரைஸ் பார்த்துடலாம், சரிங்களா? எத்ரியம் ப்ரைஸ் வந்து $2,433 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து வந்து எத்ரியம் எந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஸோ லாஸ்ட்டு டெலிகிராமில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், லாஸ்ட்டு டெலிகிராமில் போட்டிருந்தேன். ஸோ இந்த எல்லோ ட்ரெண்ட் லைன் வந்து 4 ஹவரில் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் ஆக்ட் ஆச்சு. பட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பிரேக்கப் பண்ணி ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகலை. பட் என்ன இந்த ட்ரெண்ட் லைனில் என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக்கப் பண்ணி ப்ரைஸ் வந்து இப்படி போயிருக்கணும். அட்லீஸ்ட் வந்து 2800 2700 வரையுமாவது எத்ரியம் போயிருக்கணும். பட் போகலை. இந்த இடத்துல வந்து பிரேக்கப் பண்ணி கன்சாலிடேட் ஆகுது. ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் நிற்கிது ப்ரைஸு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து வந்து ஒரு சின்ன புல் பேக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? சப்போஸ் வந்து கரண்ட் ரீஜன்லேருந்தும் வரலாம், இல்லைன்னா இந்த மேலே 2570 அந்த ரீஜனுக்கு போய்ட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு லிக்விடேஷன் இருக்குது. ஸோ அந்த ரீஜனுக்கு போயிட்டு கூட ஒரு புல் பேக் வரலாம். ஸோ அந்த புல் பேக் வந்து ஒரு 2300 2250 அந்த ரீஜன் வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல பூம் கொடுக்கறதுக்கு, பம்ப் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ நான் வந்து இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு சின்ன புல் பேக்கு, அந்த புல் பேக் வந்து ஒரு சின்ன பம்ப் கொடுத்துட்டு கூட வரலாம், இல்லைன்னா கரண்ட் ரீஜன்லேருந்து கூட புல் பேக் வந்துட்டு ப்ரைஸ் வந்து அப் ஆகலாம். ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் வந்துடக்கூடாது. என்னன்னா ப்ரைஸ் வந்து மறுபடியும் இந்த 2100 வந்துருச்சுன்னா, நல்லா பாருங்கள், மறுபடியும் இந்த 2100 வந்துச்சுன்னா இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிடும், சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ப்ரைஸு மறுபடியும் இங்கேருந்து ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு ஒரு புல் ட்ராப் மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த 1700 பார்த்திங்களா, நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு அங்கே தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து அங்கே நல்ல லிக்விடேஷன் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்து வரத்துக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் 2150 அந்த சப்போர்ட்டுக்கு ப்ரைஸ் வந்தால் மட்டும் அந்த 1700 அந்த ரீஜனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ப்ரைஸ் வராது. நம்ம சொன்ன மாதிரி இந்த புல் பேக் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகிடும், சரிங்களா? மேக்ஸிமம் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இங்கேருந்து ஒரு சின்ன புல் பேக்கு, அப்படி இல்லைன்னா இங்கே மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு ப்ரைஸ் இப்படி போகிறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? பட் இது வந்து ஷார்ட் டைம் தான். நான் வந்து ஷார்ட் டைம் சொல்லிட்டேன் இப்போது. ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேமில் சூப்பர் புல்லிஷாக இருக்குது தெரியும், சரிங்களா? ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ட்ரெண்ட் லைனு, பிரேக் டவுனு, டீவியேஷனு, ஸோ சூப்பர் பாட்டமு, ட்ரெண்ட் லைனு, பிரேக் டவுனு, டீவியேஷனு, சூப்பர் பாட்டமு, சரிங்களா? ஸோ வீக்லியில் வந்து பக்கா புல்லிஷாக இருக்குது எத்ரியம் மிஸ் பண்ணிடாதீங்க. வீக்லியில் நீங்கள் எத்ரியம் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக ஹோல்டு பண்ணலாம், இட்ஸ் ஃபார் மை டெக்னிக்கல். ஏன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் எத்ரியம் வந்து ஒரு சின்ன புல் பேக்கு வந்துட்டு மேலே போயிடுவான், சரிங்களா? ஸோ இதில் வந்து நான் சொன்னது வந்து இப்போ 4 ஹவரில் வச்சு சொன்னது வந்து ஃபுல்லாக ஷார்ட் டைம் தான். பட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் சூப்பர் புல்லிஷாக இருக்குது எத்ரியம். மறுபடியும் சொல்கிறேன், ஹையர் டைம் ஃப்ரேமில் வீக்லியில் சூப்பர் புல்லிஷாக இருக்குது, சரிங்களா? எப்போ வேணாலும் வந்து எத்ரியம் வந்து பம்ப் ஆகும், ஆல்ட் காயின்லாம் வந்து பம்ப் ஆகும், சரிங்களா? எத்ரியம் வந்தாலே நமக்கு ஆல்ட் சீசன் தான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எத்ரியம் வந்து நல்ல ஒரு பூம் இருக்குது. என்னுடைய கணிப்பு வந்து ஒரு 8000 மினிமம் 8000 போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தெரியும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோட இது. நெக்ஸ்ட் வந்து பிடிசி என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா, ஸோ எத்ரியம் அங்கே புல் பேக் வரும்பொழுது பிடிசியும் புல் பேக் வரும், சரிங்களா? ஸோ பட் வந்து பிடிசிக்கு மட்டும் தனியாக நம்ம சொல்லணும்னா, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, 1,10,000. ஸோ அங்கே வந்து ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது. ஸோ அந்த ரீஜனுக்கு வந்துட்டுனா ப்ரைஸு ரெசிஸ்டண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா இந்த 98 வந்துச்சுல இப்போ ரீசெண்டாக, அங்கெல்லாம் வராது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டுனா
1,10,000 அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டுனா ப்ரைஸ் வந்து 98க்குலாம் வராது, அங்கேயே கன்சல்டேட் ஆகிட்டு மேலே போய்டும். அப்படி 98க்கு வரணும்னா இங்கேருந்து வந்தால் தான் உண்டு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி எத்திரியம் இங்கேருந்து ஒரு புல் பேக் வந்துச்சுன்னா பிடிசியும் புல் பேக் வரும். பட் எத்திரியம் நம்ம சொன்ன அந்த சினாரியோ அந்த 1700 வர மாதிரி சினாரியோ நடந்தால், ஓகேவா, அந்த மாதிரி சினாரியோ நடந்தால் பிடிசியும் இந்த 98 கீழே கிராஸ் பண்ணும். சரிங்களா, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் டெலகிராமில். ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் டைம் தான், லாங்கர் டைம் ஃப்ரேம் சூப்பர் புல்லிஷாக இருக்குது. ஏன்னா இது ஃபைனல் ஸ்டேஜ் பிஃபோர் பிக் பம்புக்கு. சரிங்களா, ஸோ ஏன்னா இப்போ சொல்கிறது எல்லாமே ஷார்ட் டைம் தான். பிடிசியும் வந்து உங்களுக்கு வீக்லியில் வந்து சூப்பர் புல்லிஷாக தான் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருப்பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு பூம் ஆகும் பிடிசியும். சரிங்களா, ஸோ எத்திரியம் வந்து சூப்பர் பூமாக இருக்குது. பிடிசியோட நான் வந்து எத்திரியமுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா எத்திரியம் நல்ல புல்லிஷ் சினாரியில் இருக்குது. சரிங்களா, ஸோ இது சொல்கிறது தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்லலான்னு இருந்தேன். ஓகேங்களா, ஸோ கோல்டு. ஸோ இங்கே கோல்டு பார்க்கலாம். கோல்டு வந்து லோக்கல் டாப்புங்க. ஓகேவா, ஸோ கோல்டு வந்து லோக்கல் டாப்பு டெலகிராமில் நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த இடம் வந்து நமக்கு லோக்கல் டாப்பாக ரியாக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 5 to 10% வந்து கோல்டுக்கு ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு டம்ப் வரதுக்கு கோல்டு. சரிங்களா, கோல்டு ப்ரைஸ் வந்து ஒரு 5 to 10% இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல்டுக்கு. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து சொல்ல வந்தேன். ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி கோல்டு, எத்திரியம், பிடிசி பார்த்துட்டோம். சரிங்களா, இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக் அனலைஸ், இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.